சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, ரோகிணிய வந்து எப்படியோ போலீஸ் வந்து வீட்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருறாங்க. அங்க வந்து முத்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப முத்துட்ட சொல்றாங்க மீனா, "ஏங்க இங்க பார்த்தீங்களாங்க, ரோகிணி இந்த அளவுக்கு தப்பு செய்வான்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. என்ன மீனா பேசுற? எப்போதுமே பார்த்தேன்னா, பார்லமா அடுத்தவங்கள பத்தி தானே யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும். நம்மளுக்கு வந்து என்னன்னானா சரி, எப்படி போனா நமக்கென்ன? நம்ம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கக்கூடியது தானே பார்லமாவுடைய எண்ணமே!" அப்படின்னு முத்து சொல்றாரு. நம்ம வீட்ல உள்ளவங்கள்ட்ட எந்த அளவுக்கு பொய்யெல்லாம் சொல்லிட்டு பார்லமா மறைச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் பொய்யா மறைச்சிருக்கு. அது வந்து என்னென்னனா செய்யும். நம்ம குடும்பத்தில எங்க அப்பாவ கூட அது மதிச்சதில்ல. எங்க அம்மாவையும் மதிச்சதில்ல. அது சுயநலத்துக்கு மத்தவங்க எல்லாத்தையும் பார்த்தன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஊறுகா ஆக்கும். எங்க அம்மாவையே எந்த அளவுக்கு ஏமாத்தியிருக்கு பார்த்தியா பார்லாமா? அப்படின்னு சொல்றாரு முத்து. இத கேட்ட மீனா, ஏங்க அவங்க எவ்வளோ தப்பு பண்ணட்டுங்க, இருக்கட்டும். அவங்க வந்து ஏதோ அவங்க அத்தைட்ட வந்து இப்போ உங்க அம்மாவும் ஒரு வகையில தப்பு தானே பண்ணியிருக்காங்க. ரோகிணிட்ட போய் ரூ. 10,000 இல்ல, ரூ. 10,00,000 கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னங்க பண்ணுவாங்க? அதுக்கு தான் போய் சிட்டிட்ட போய் உதவின்னு போய் கேட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா கேட்டது தப்பு தான். ஆனா, இதுல ஒரு விஷயம் இருக்கு பாத்தியா? நம்ம தான் சரி பண்ணி குடுக்காம, பிரச்சனை எப்படின்னா பேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சொல்லும்போது, இந்த பார்லமா அன்னைக்கு போய் அந்த விஷயத்த பேசிட்டு வந்தாங்களா? வீட்ல போய் சண்டை போட்டு வந்தாங்களா? இவனும் மனோஜும் தானே, அந்த ஓடுகாலியும் தானே பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் எப்படியோ பேசி சமாதானப்படுத்துனா, அதுக்குள்ள இவன் எதுக்கு ஆள விட்டு போய் உள்ள அடிக்கணும், இப்படி போய் பண்ணணும். இது தேவையில்லாத வேல தானே பார்த்துருக்கு, அப்படின்னு சொல்றாரு முத்து. சரிங்க, இப்ப சொன்னதெல்லாம் விடுங்க. இப்போ ரோகிணி வந்து என்னத்த இருந்தாலும் பாவம் தாங்க. நம்ம வீட்ல நம்ம மாமா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம வீட்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சே, அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரி மீனா, இதுக்கு என்னதான் செய்யணும்? நீனே சொல்லு, அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, உங்க அம்மாவ வந்து இப்போ வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா, இதுக்கு காரணமே உங்க அம்மா தானே, அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மீனா சொல்ற? அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமாங்க?" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க வீட்லருந்து இப்ப அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்கல்ல, அவங்கள போய் என்னாச்சு, ஏதாச்சுன்னு போய் பார்ப்போங்க, அப்படின்னு பேசிட்டு அங்க போய் பார்க்குறாங்க. அவரு உடம்பு சரியில்ல அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லாம குணமாயிட்டு வருது. இத கேட்ட முத்தும், மீனாவும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இங்க போய் வீட்ல போய் சொல்றாங்க, நம்ம அண்ணாமலைட்ட, "எப்பா நம்ம அம்மா பண்ண தப்புக்கு அங்க போய் நான் ஒண்ணுமே செய்யல. ஆனா, அங்க பார்லம்மா பார்த்த வேலைக்கு இப்ப பார்லம்மா வந்து இப்போ அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. ஆனா, அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல இறந்துட்டாலோ, நம்ம பார்லம்மாவ ஜெயில்லேருந்து வெளிய விடமாட்டாங்கப்பா." அப்படின்னு முத்து சொல்றாரு. இங்க மனோஜி வந்து சொல்றாங்க, "ஏங்க எங்க மனைவி வந்து எந்த தப்பும் செய்யலங்க" அப்படின்னு. "எதுனாலும் கோர்ட்ல பேசிக்கலாம்" அப்படின்னு அங்கேருந்து வார்ன் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. வந்தோனே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து நம்ம அப்பாட்ட சொல்றாங்க அண்ணாமலைட்ட, "எப்பா ரோகிணி எந்த தப்பும் பண்ணலப்பா. தெரியாம பண்ணிட்டாப்பா. அதுக்கு நீ தான்ப்பா எப்படியாவது பேசி சமாளிச்சு இத வெளிய கொண்டு வரணும்ப்பா" அப்படின்னு கெஞ்சுறாரு நம்ம இவரு மனோஜி. அடுத்தடுத்த எபிசோட் இப்ப தான் நண்பர்களே போகுது.